ஓம் நமசிவாய. அன்பு நெஞ்சங்களே, இன்று இயற்கையின் எழில் கொஞ்சும் இலங்கையின் பஞ்ச ஈஸ்வரங்களுள் ஒன்றாக விளங்கும் திருக்கேதீஸ்வரத்தைப் பற்றி அறியலாம். எழில் கொஞ்சும் இலங்கையின் மேற்கு கடற்கரை பகுதியில், மன்னார் மாவட்டத்தில் உள்ள மாதோட்டம் என்ற பகுதியில், பாலாவி என்னும் தீர்த்த கரையின் அருகே கம்பீரமாக அமைந்துள்ளது திருக்கேதீஸ்வரம் என்னும் திருத்தலம். இங்கு மூலமூர்த்தியாக அருள் புரிகின்றார் திருக்கேதீஸ்வரநாதர். அவர் உடன் உறையும் அம்பாளின் திருநாமம் கௌரி அம்பாள். தல விருட்சம் வில்வமரம். சிறப்பான தீர்த்தம் பாலாவி தீர்த்தம். இத்திருத்தலம் பஞ்ச ஈஸ்வரங்களில் ஒன்று என்பதோடு மட்டுமல்லாது, திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் மற்றும் சுந்தரமூர்த்தி நாயனார் இருவரும் போற்றி தேவாரபதிகங்கள் பாடிய பெருமையும் கொண்ட தலமாகும். இனி பல யுகங்களை கடந்த இந்த ஆலயத்தின் புராண வரலாற்றை நோக்கினால், மகாவிஷ்ணுவால் தலை துண்டிக்கப்பட்டு தலை வேறு முண்டம் வேறான அசுரன் அமிர்தம் உண்டதால் இரவாத வரம் பெற்று இந்த ஆலயத்தில் தவம் செய்து ராகு கேது எனும் நவகோள்களாக மாறியதால் இந்த ஆலயம் திருக்கேதீஸ்வரம் எனப் பெயர் பெற்றதாக புராண நூல்கள் கூறுகின்றன. இதைத் தவிர இராவணனின் மனைவி மண்டோதரி இந்த ஆலயத்தை வழிபட்டுள்ளாள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் சூரபத்மனின் மனைவியின் பேரனார் துவட்டா பிள்ளை பேறு இல்லாததால் திருக்கேதீஸ்வரத்தில் உள்ள பாலவி தீர்த்தத்தில் நீராடி கேதீஸ்வரநாதரை வழிபட்டமையால் திருவருள் கைகூடி பிள்ளை பேறு பெற்றார். பின்னர் இத்தலத்தில் வாழத் தொடங்கி அவ்விடத்தை பெருநகரமாக மாற்றினார். துவட்டாவால் உருவானதால் துவட்டா எனவும், காலப்போக்கில் பெருநகரமாக திகழ்ந்தமையால் மாதுவட்டா மாதோட்டம் எனவும் வழங்கப்பட்டதாக ஒரு புராணக் கதை கூறப்படுகிறது. இத்தலத்தில் அமைந்துள்ள பாலவி தீர்த்தத்தில் நீராடி பித்ருக்களுக்கான இறுதிக்கடன் புரிவோர்க்கு புண்ணியம் கிட்டும் எனவும், இத்தீர்த்தத்தில் நீராடுவோர்க்கு பிரம்மஹத்தி போன்ற பாவங்கள் தீரும் என்பதும் ஐதீகம். இந்நாட்டின் பழங்குடியினரான நாகர்களின் முக்கிய வழிபாட்டுத் தலமாக இருந்தமையால் இந்த திருக்கோயில் நாகநாதர் ஆலயம் என்றும் அழைக்கப்பட்டதாக புராணங்கள் கூறுகின்றன. சோழ பாண்டிய மன்னர்கள் பல திருப்பணிகளை இத்திருத்தலத்தில் ஆற்றிய பெருமையும், வன்னி மற்றும் யாழ்ப்பாண அரசர்கள் நித்திய நைமித்திய பூஜைகளை இடையறாது செய்த பெருமையும் இந்த திருத்தலத்துக்கு உண்டு. கிபி 7ஆம் 8ஆம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்த திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் மற்றும் சுந்தரமூர்த்தி நாயனார் போற்றிப் புகழ்ந்து திருப்பதிகம் பாடிய சிறப்புடைய தலம் இது. அருள்மிகு திருநாவுக்கரசு சுவாமிகள் அவர்களின் திருத்தாண்டகத்திலும், சேக்கிழார் பெருமானின் பெரிய புராணத்திலும் இந்த திருத்தலம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்திருத்தலத்தை அண்டிய பகுதிகளில் பல சிவாலயங்கள் இருந்ததற்கான சான்றுகள் அகழ்வாய்வு தரவுகள் மூலம் அறிய முடிகிறது. இவ்விடம் ஒரு காலத்தில் உலக புகழ்பெற்ற பெருநகரமாகவும், பல்துறை தொழில்களில் வல்லவர்கள் வாழ்ந்த நகரமாகவும், சிற்பக் கலை நுணுக்கம் நிறைந்த ஆற்றல் மிக்க கலைஞர்களால் அலங்கரிக்கப்பட்ட அழகிய நகரமாகவும் திகழ்ந்ததாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். 10ஆம் 11ஆம் நூற்றாண்டுகளில் இந்தக் கோயில் சோழ மன்னர்களால் ராஜராஜேச்சரம் மகாதேவன் கோயில் என அழைக்கப்பட்டதாக பல வரலாற்று நூல்களில் கூறப்படுகின்றது. பல சிறப்புகளை மிக்க இந்த ஆலயத்தை நீங்கள் தரிசனம் செய்து இருக்கீங்களா என்று கமெண்டில் சொல்லுங்க. ஓம் நமசிவாய. மேலும் மற்றைய ஈஸ்வர தலங்களைப் பற்றி அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓம் சரவணபவா. இன்றைய 12 ராசி பலன்.
மேஷம் முயற்சி வெற்றி. ரிஷபம் செலவில் கட்டுப்பாடு. மிதுனம் நல்ல செய்தி. கடகம் குடும்ப சந்தோஷம். சிம்மம் பாராட்டு கிடைக்கும். கன்னி மனத்தெளிவு. துலாம் நண்பர் ஆதரவு. விருச்சிகம் நிதானம் தேவை. தனுசு அதிர்ஷ்ட நாள். மகரம் பொறுமை பலன் தரும். கும்பம் புதிய வாய்ப்பு. மீனம் செலவு அதிகம். நல்லதே நடக்கும். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.